அந்த நாள் அதிகாலை பொழுது ஆரம்பமான தருணம். குயில்கள் ஓசை காதில் விழும் அதே நேரத்தில் குருவின் செல்போன் அழைப்பும் காதில் விழுந்தது. குரு அதை எடுத்து பேசினான். எதிர்முனைகளில் சொல்லப்பட்ட செய்தியில் முகம் மாறியது குருவுக்கு. அவனையும் அறியாமல் தேகம் நடுங்க ஆரம்பித்து விட்டது. இதுவரை கட்டி வைத்திருந்த கோபம் மெழுகாய் கரைந்தது. நான் உடனே வர்றேன் மாமா என்று போனை அணைத்தான். மறுபடி போன் செய்து தன் அலுவலகத்துக்கு விடுப்பு சொல்லிவிட்டு போனை அழைத்தான். யாரு குரு என்று கேட்டு அறைக்குள் வந்த குருவின் சித்தியை ஏறிட்டார். சித்தியிடம் அனைத்து விவரங்களையும் குரு கூறியதும் சித்தியின் முகம் அதிர்ச்சியில் உறைந்தது. உடனே கிளம்பு குரு, நானும் கூட வரவா என்று கேட்டாள் சித்தி. வேண்டாம் சித்தி, முதல்ல நான் போறேன், நிலைமை எப்படின்னு தெரிஞ்சதும் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பி விட்டான். கவி எழுந்ததும் சொல்லிடுங்க, சித்தப்பா கிட்ட ஃபோன் மூலமாக விஷயத்தை சொல்லிடுறேன், போயிட்டு வரேன் சித்தி என்று விடைபெற்றான். விமான நிலையத்திற்கு காரில் செல்லும் பொழுது பழைய நினைவுகள் அவன் மனதில் எழுந்தது. குருவிற்கு 10 வயதாக இருக்கும் பொழுது குருவின் அம்மா புற்றுநோயால் இறந்துவிட்டார். அதற்கு பிறகு அப்பாதான் இனி நமக்கு என்று குரு நினைக்கும் தருணத்தில் அவர் அப்பா புது மாப்பிள்ளையானார். தன் வீட்டில் வேலை செய்த மகேஸ்வரியை மறுமணம் செய்துவிட்டு வீட்டு எஜமானியாய் ஆக்கி கொண்டார் குருவின் அப்பா. திருமணம் செய்த உடனே குருவின் மனதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கத் தொடங்கிவிட்டார் குருவின் அப்பா. குருவின் அப்பாவிற்கு 2 பெண் குழந்தைகள் பிறந்தனர். அப்பாக்கள் அனைவருக்கும் பெண் குழந்தைகள் மீதான பாசம் அதிகமாகும். அந்த பெண் குழந்தைகளிடம் அவர் காட்டிய பாசம் அவனை அவர்களிடமிருந்து முழுசாய் விலகியது. தனக்கு மட்டும்தான் தந்தை பாசம் என்று நினைத்து கொண்ட குருவிற்கு இது பெரிய ஏமாற்றத்தை அளித்தது. குருவால் தன் வீட்டு வேலை செய்து கொண்டிருந்த வேலைக்காரியை சித்தியாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுவும் தாய் இறந்த 3 மாதத்தில் தந்தை திருமணம் செய்து கொண்டது தந்தையின் மீது அளவு கடந்த வெறுப்பை ஊற்றியது. தினமும் தாயின் படத்திற்கு முன்பு நின்று அழுது கொண்டிருந்த குருவை அவன் அப்பா தூக்கும் பொழுது ஏதோ பேய் கண்டது போல அதிர்ந்து பின்னோக்கி செல்கிறான். குரு பின்னோக்கி செல்வதை பார்த்த குருவின் தந்தை அதிர்ந்து போனார். நாளடைவில் சரியாகும் என்று நினைத்தவரின் ஆசை நிறையாசையானது. கார் நிற்கும் சத்தம் கேட்டு வெளியில் வந்தார் டாக்டர் ராமதாஸ். வாப்பா குரு, நல்லா இருக்கியா? சித்தி சித்தப்பா கவி எல்லாரும் சௌக்கியமா? அன்பாய் பேசி அவனை வரவேற்றார். வீட்டுக்குள் இருவரும் நுழைந்தனர். பெரிய ஹாலை தொடர்ந்து மாடிப்படி ஏறி முதல் அறையை அடைந்தனர். ஒவ்வொரு இடத்திலும் பணத்தின் செழுமை புரிந்தது. வயதின் தாக்கத்தால் முதுமையின் தோற்றமும் கட்டிலில் மீது துவண்ட நாராய் படுத்திருந்த குருவின் அப்பா. குரு தன் அப்பாவை அந்த நிலையில் பார்த்தவுடன் அவனையும் அறியாமல் கண்களில் கண்ணீர் கசிந்தது. தந்தையை இந்த கோலத்தில் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. டாக்டர் அங்கிள், டேய் உன் புள்ள வந்திருக்கான் பாரு என்று குரல் கொடுக்க மெதுவாய் விழிகளை திறந்தார். அந்த விழிகளில் அவனை பார்த்த சந்தோஷம் ஆயிரக்கணக்கில் தெரிந்தது. மகன் கைகளை பிடித்து தடவிக்கொண்டு நலம் விசாரித்தார். தந்தையை பற்றி டாக்டர் அங்கிள் சொல்லியிருந்தாலும் விழிகளை துடைத்து விட்டவாறு சமாதானமாய் வாய்ப்பேச ஆரம்பித்தாலும் அவர் செய்த தப்பு அவன் மனதில் ஆழமாய் தீரா வடுவாய் இருந்தது. தந்தையிடம் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, கண்டிப்பாக குணமாயிடுவீங்க என்று ஆறுதலாய் பேசினான். இத்தனை வருஷம் என்னைய பார்க்கணுன்னு தோணலையா? உன் சித்தி இறந்த போது கூட யாரோ மாதிரி தான் நீ வந்து நின்றுட்டு போன. தங்கச்சியோட கல்யாணத்துக்கு கூட நீ வரல என்று வேதனையில் முகம் வலிக்க பேசியவரை குறுக்கிட்டார் டாக்டர் அங்கிள். போதுண்டா குரு, நீ இங்கே தான் இருக்க போகிறான், அப்புறம் பேசிக்கலாம், அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும் என்று கூறினான். என்னடா குரு, பிஸ்னஸ் எல்லாம் எப்படி போகுது என்று டாக்டர் அங்கிள் கேட்டார். நல்லா போகுது அங்கிள், நான் சாயங்காலம் கிளம்புறேன். மெல்ல முணுமுணுத்தவனை கோபமாக ஏறிட்டார். என்ன விளையாடுறியா குரு? இவ்வளவு நாள் நீ அவனுக்கு கொடுத்த தண்டனை போதாதா? ஏதோ அவன் ஆசையில் 2வது கல்யாணம் பண்ணிட்டான். இவ்வளவு நாள் நீ அவனை விட்டு விலகி இருந்ததே போதும். அவனுக்கு சரியாகிற வரைக்கும் இருந்து அவன் கூட இருந்து பார்த்துக்கோ. குரு எதுவும் கூறாமல், எத்தனையோ பேர் மனைவி இழந்த பிறகு தங்களோட பிள்ளைக்காக மட்டும் வாழ்றது இல்லையா? அப்பா எங்கள் அம்மா மேலே வச்ச பாசம் அவ்வளவுதானா? நீ ஏன் உங்கள் அப்பாவை தப்பாகவே பார்க்குற? உனக்கு ஒரு அம்மா வேணும் என்கிறதுக்காக திருமணம் செஞ்சுருக்கலாம் இல்லையா? சாரி அங்கிள், அவர் செஞ்ச கல்யாணத்தை என்னால் ஏற்றுக்க முடியல. ஆனால் அப்பா என்ற பாசம் எனக்கு உண்டு, அது எனக்கு நல்லா தெரியும் குரு. அவனோட உடல்நிலை பற்றி அடிக்கடி அக்கறையாக ஃபோன் செஞ்சு கேட்கும்போதே எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. ஆமாம், அவர் அருமை பொண்ணுங்க எங்கே? உடல்நிலை சரியில்லாத அப்பாவை கூட கவனிச்சுக்கிறதுக்கு நேரம் இல்லையா என்று ஏளனமாக கேட்டான். அவங்க அம்மா இறந்ததுக்கு பின்னாடி அவங்கள கேட்க ஆள் இல்லாமல் இருக்காங்க. உங்கள் அப்பா பிஸ்னஸில் ரொம்ப பிஸியாக இருக்கார். உன் பெரிய தங்கச்சி தேன்மொழி கல்லூரியில் படிக்கும்போது ஒரு பையனை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டா. உன் 2வது தங்கச்சி கனிமொழி சென்னையில் டாக்டர் படிச்சுட்ருக்கா. ஆனால் அவங்க அப்பா நல பற்றி அவள் விசாரிக்காத நாளே இல்லை.
உங்கள் அப்பா 1 மாதமாக ஆஃபீஸ் பக்கமே போகலை. இனி நீ தான் அந்த ஆஃபீஸ் வேலையெல்லாம் பார்க்கணும். உனக்கு எல்லா விவரத்தையும் ஆஃபீஸோட மேனேஜர் வந்து சொல்லுவார். சரியா குரு? இப்போ நீ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வா. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். உங்களை நண்பர் அடைய அப்பா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சோர்வாய் சோஃபாவில் அமர்ந்திருந்த குருவிடம், ஐயா காஃபி எடுத்துக்கோங்க என்று கூறினாள் ஒரு அம்மா. அவரை பார்த்தபோதே தெரிந்தது அவள் வீட்டின் வேலைக்காரி என்று. வேலைக்காரி என்றாலே குருவிற்கு அதிகம் கோபம் வந்துவிடும். உடனே அந்த அம்மாவிடம், உங்களிடம் நான் காஃபி கேட்டனா என்று கோபமாய் பேசினான். நாங்கள் கேட்கும்போது கொடுத்தால் போதும் என்று முகத்தில் அடித்தற் போல பதில் சொன்னான். சரிங்க தம்பி என்றவாறு மறைந்தாள். ஒரு கணம் அவன் மனம் இறக்கப்பட்டது. நான் ஏன் அப்படி பேசினேன்? தன்னையே கேட்டுக்கொண்டான். அந்த நேரம் பார்த்து தங்கை தேன்மொழி வந்தாள். என்ன தேனு, எப்படி இருக்க? உன் வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு என்று பாசமாய் பேசினான் குரு. நீ வந்ததை பற்றி இப்போ தான் டாக்டர் அங்கிள் ஃபோன் பண்ணி சொன்னார். அதான் உடனே உன்னைய பார்க்க வந்தேன் அண்ணா. நீ என் கல்யாணத்துக்கு கூட வரலையே. ஆதங்கமாய் பேசிய தங்கையை புன்னகையோடு ஏறிட்டான் குரு. சரி அண்ணா, நீ ஓய்வெடுத்துக்கோ, நான் அப்பாவை பார்த்துட்டு வரேன் என்று தந்தையின் அறைக்குள் நுழைந்தார். மறுநாள் குரு அலுவலகத்துக்கு சென்றார். அங்கு ஃபோன் அலறியது. எடுத்து பேசினார். ஹலோ டாடி, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறேன். எனக்கு ஒரு 2000 ரூபா வேணும், அனுப்பிவிடுங்க என்று கொஞ்சலாய் கேட்டார். வாட்? சாரி, நீங்கள் தப்பான நம்பருக்கு கால் பண்ணிட்டீங்க என்று ஃபோனை அணைத்தான். மறுபடியும் கால் செய்து, இது குரு இண்டஸ்ட்ரீஸ் தானே? ஆமாம், நான் குரு தான் பேசுகிறேன். நீங்கள் யார் என்று கேட்டார். நீங்கள் இங்கே வரமாட்டீங்கன்னு அப்பா சொன்னார் என்று அவள் கூற, எனக்கு வேலை இருக்கிறது என்று ஃபோனை ஆஃப் செய்தான். அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பி அவனுக்கு அலுப்பாய் இருந்தது. அப்பா அலுவலகத்தில் செல்லாத போது அலுவலகத்தின் முழு பொறுப்பையும் அப்பாவின் நண்பரான மோகன் பார்த்து கொண்டார். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள், இத்தனை நாள் அலுவலகத்தை பார்த்துக்கிட்டதுக்கு. பரவாயில்ல குரு, என் நண்பனுக்காக நான் பார்த்துக்கிட்டேன், இதில் என்ன இருக்குது? சோஃபாவில் கண்மூடி சற்று நேரம் படுத்திருந்தான். தன் அருகில் யாரோ நிற்பது போல உணர்ந்தான். யார் நீங்க என்று கேட்டான். நான் தான் மோகனோட பொண்ணு. ஃபோனில் பேசுகிறதும் நான் தான். அவளை அறிமுகப்படுத்தி கொள்ள உட்காரலாமே என்றான். அப்பான்னு நினச்சி பேசினேன் ஆஃபீஸில் என்றவாறு விழிகளில் அவனை விழுங்கினான். இவ்வளவு அழகானவனாக அவனை எதிர்பார்க்கவில்லை. அப்பா கூட அடிக்கடி வந்திருக்கேன் மாமாவை பார்க்க. மெதுவாய் முகம் சிவப்போடு பேசியவளை ஏறிட்டாள். எப்போ வேணும்னாலும் வரலாம். சிரித்தவாறு பேசியவனிடம் முழுதாய் விழுந்தாள் ஜானு. அழகம்மாவுக்கு தவிப்பாய் இருந்தது. பெரிய ஐயாவின் மகன் திட்டியது. அந்த வீட்டில் எப்போதும் 6 மாதத்திற்கு ஒரு முறை வேலைக்காரி மாற்றப்படுவார்கள். ஆனால் 15 வருடமாக வேலை பார்க்கும் ஒரே பெண் அழகம்மாள் மட்டும்தான். குருவின் சித்தி ஒரு வேலைக்காரியாக என்றைக்குமே பார்த்தது. கூட பிறந்த சகோதரியாக மட்டுமே பார்த்தார். இன்று குரு திட்டியவுடன் அழகம்மாளுக்கு அழுகை தாங்க முடியவில்லை. எதுக்கு அழகம்மா அழுற? சின்னையா பேசுனதுக்கா என்று புதிதாய் வேலைக்கு சேர்ந்திருந்த மல்லிகா கேட்க, அதெல்லாம் இல்லை, வெளிகளை துடைத்தவாறு சமையல் வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தார். குருவின் மனதுக்குள் வேலைக்காரிகள் என்றாலே கோபமும் எரிச்சலும் இருந்தது. வேலைக்காரர்கள் சமயம் பார்த்து சபலத்தை தூண்டி பணம் பறிப்பவர்கள், திருமணம் என்ற பெயரில் சொத்து சுகத்தை அபகரிக்கும் எண்ணம் படைத்தவர்கள் என்ற எண்ணம் அவன் அடிமனதில் வேறாய் ஓடிக்கொண்டிருந்தது. அழகம்மாளுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அவ பேர் தான் கவிதா. கவிதாவுக்கு பட்டணம்னாலே பயம். ஏன்னா அவர் கிராமத்தை விட்டு எங்கேயுமே போனதில்லை. 2 வயதிலேயே தந்தையிலிருந்து தன் பாட்டியிடம் வளர்ந்தார். அழகம்மாள் கணவன் இருந்தவுடன் பிழைப்புக்காக பட்டணத்துக்கு வந்தார். வேலை தேடி அலையும் பொழுது அவள் அழகுக்கே வேலை தர முயன்றனரை தவிர அவள் திறமைக்காக அல்ல. படிப்பறிவில்லாத அழகம்மாளுக்கு வீட்டு வேலை தவிர வேறு எதுவும் தெரியாது. அழகம்மாவின் வாழ்க்கை அழகாக ஓடிக்கொண்டிருந்தது. அழகம்மாவின் கணவர் ஆட்டோ ஓட்டி சம்பாத்தியத்தில் அழகாய் அருமையான குடும்பம் நடத்தி வந்தார். திடீரென்று ஒரு செய்தி வந்தது. அவள் கணவன் ஓட்டி சென்ற ஆட்டோ மீது பஸ் மோதி உயிரற்ற சடலமாய் வீட்டுக்கு வர அதிர்ந்து போனாள். அழுது புரண்டாலும் அவள் அன்பு கணவன் திரும்ப வரப்போவதில்லை. கையில் குழந்தையோடு தவித்தால் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கும் நிலையில் பட்டணத்துக்கு வேலை தேடி வந்தார். வேலை தேடி அலைந்து வேலை கிடைக்காததால் கிராமத்துக்கே திரும்பி விடலாமா என்று நினைத்த அவளுக்கு குருவின் அப்பா ரகுராமன் வீட்டில் சமையல் செய்ய வேலை கிடைத்தது. அந்த சமயத்தில் ரகுராமன் தேவியை மனம் முடித்து இருந்தார். தேவி ஒரு நாள் கூட அழகம்மாளை வேலைக்காரி போல் நடத்தியதில்லை. என் கூட பிறந்த சகோதரி மாதிரி நடந்து கொள்வார். அழகம்மாளும் அதற்கு இணையாக தேவியின் குழந்தைகளை உண்மையான அன்போடு கவனித்து கொள்வார். அழகம்மாள் ரகுராமனிடம் 2 நாள் விடுமுறை கேட்டு தன் மகளை பார்ப்பதற்கு கிராமத்திற்கு சென்றார்.
அங்கு அவள் மகள் படிக்க வசதி இல்லாததால் 12ஆம் வகுப்போடு முடித்து விட்டாள். அம்மா இங்கே இருமா, பாட்டிக்கு அடிக்கடி உடம்பு முடியலை, எனக்கு பயமாக இருக்கு என்று சொன்ன மகனின் தலையை வருடினாள் அழகம்மாள். அதெல்லாம் பாட்டிக்கு ஒன்றும் ஆகாது, வயசானதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், நல்லா கவனிச்சுக்கிட்டா அதெல்லாம் மறைஞ்சு போயிடும் என்று பேசி கொண்டு இருக்கும்போது தன் தாயிடம் கஞ்சியை சூடாய் டம்ளரில் ஊற்றி கொடுத்தாள். இந்த மாத்திரையை சாப்பிட்டு படுங்கம்மா என்று பரிவாய் கூறினாள். தன் மகளிடம் உனக்குன்னு ஒருத்தர் எங்கே இருக்கானோ அவங்கிட்ட உன்னை ஒப்படைச்சிட்டா நிம்மதியாக கண்ணை மூடிடுவேன் என்று சொன்ன தாயை பொய்கோபத்துடன் முறைத்தாள் கவிதா. அம்மா இந்தாங்க இந்த காஃபியை குடிங்க, நான் ஊருக்கு கிளம்புறேன் என்று பேசியவாறு தாயை எழுப்பினாள் அழகம்மாள். ஒரு அசைவும் இல்லாததால் இருக்க பதறினாள். எவ்வளவு எழுப்பியும் எந்த பலனும் இல்லை. அமைதியாய் உயிர் சென்றிருந்தது. அனைத்து காரியங்களையும் செய்துவிட்டு தன் மகளை தன்னோடு பட்டணத்துக்கு அழைத்து வந்தாள் அழகம்மாள். என் பொண்ணு கவிதா, இங்கேயே இவளுக்கு வேலை கொடுத்தா நல்லா இருக்கும் என்று கெஞ்சலோடு பேசியவளை ஏறிட்டாள் தேன்மொழி. டாக்டர் அங்கிளிடம் அப்பாவோட உடல்நிலை பற்றி விசாரித்தான் குரு. அப்பாவோட உடல்நிலையில் எந்த ஒரு மாற்றமும் தெரியலையே அங்கிள், கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னேற்றம் வரும் குரு. அதுவும் இல்லாமல் அதை தாண்டி சில விஷயங்கள் இருக்குது. அவர் உயிர் வாழணும்னு ஆசைப்படுறது எல்லாமே உனக்காக மட்டும்தான். உன் கல்யாணத்தை பார்க்கணுன்னு ஆசைப்படுறான். என்ன விளையாடுறாரா? இதுக்காகத்தான் என்னைய வர சொன்னாரா என்று கோபமாய் கேட்டான். அவர் உடம்பு சரியான உடனே நான் சிங்கப்பூருக்கு போயிடுவேன். எனக்கு இதில் கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை அங்கிள். எவ்வளவு பேசியும் குரு சமாதானமாகவே இல்லை. தான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்றே நின்றான். அவனிடம் எதுவும் பேச முடியாமல் மௌனம் காத்தார் டாக்டர். அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அதிக நேரம் தூங்கி எழுந்தான் குரு. உள்ளே வரலாமா என்று ஒரு மெல்லிய குரல் கேட்டது. எஸ் என்றான் குரு. நீ யாரு, புதுசாக இருக்க என்று கவிதாவை பார்த்து கேட்டான் குரு. நான் அழகம்மா பொண்ணு, இங்கே வேலைக்கு வந்து 4 நாள் ஆச்சு. என் பேர் கவிதா. ரகசியம் பேசுவது போல ஒப்பித்தவளை ஏளனமாய் ஏறிட்டான். ஏனென்றால் வேலைக்காரன் என்றால் எரிச்சலும் கோபம் வரும் குருவுக்கு. வீட்டு வேலைக்காரியாய் வந்து தன் அப்பாவை வளைத்து போட்டு தன் வாழ்க்கையை மாற்றி போட்ட வேலைக்கார பெண். வேலைக்கார என்றாலே மோசமானவர்கள், பணத்திற்காக என்ன வேணும்னாலும் செய்யும் சுயநலவாதிகள் என்ற எண்ணம் அவன் ஆழ்மனதில் ஊற்று போய் இருந்தது. கோபத்தில் முகம் இருக்க திரும்பிய போது அவள் அங்கே இல்லை. காலையில் அப்பாவை பார்த்துவிட்டு அவர் சாப்பிட்டாரா என்று கேட்டுவிட்டு டைனிங் டேபிள் முன்பு அமர்ந்து உணவருந்திய போது தேன்மொழியும் அவள் கணவர் பிரபுவும் வந்தனர். ஹலோ, வாங்க, எப்படி இருக்கீங்க, சாப்பிடுங்க வரவேற்று பேசியவாறு உணவை முடித்து கொண்டு எழுந்தான் குரு. சாப்பிட்டு தான் வருகிறோம். நீங்கள் தான் கல்யாணத்துக்கு வரலையே, அப்புறம் எப்படி நான் தான் தேன்மொழியோட கணவனை கண்டுபிடிச்சிட்டீங்க என்று ஆச்சரியமாய் கேட்டான் பிரபு. கல்யாண செடியில் பார்த்தேன். ஐ ஆம் சாரி. அப்பா மேலே உள்ள கோபத்தில் கல்யாணத்தில் கலந்துக்க முடியல, வருத்தமாய் பேசினான் குரு. என்னதான் அப்பா மேலே கோபம் இருந்தாலும் நல்லது கெட்டது காரியங்களை கலந்துக்கிறது தானே நல்ல மனுஷனுக்கு இயல்பு என்று பிரபு பேச முகம் மாறியது குருவுக்கு. பழசெல்லாம் விட்டு தெலுங்க, இப்போவாது அண்ணன் வந்தாரே அதுவே போதும். இறுக்கமான சூழ்நிலையை இயல்பாக மாற்ற முயன்றார் தேன்மொழி. சரி, நான் மாமாவை பார்த்துட்டு வரேன் என்று நகர்ந்தான் பிரபு. தேன்மொழி தன் அண்ணன் குருவிடம், அண்ணா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்று தயக்கமாக பேச ஆரம்பித்தாள். என்ன விஷயம்? எதுனாலும் சொல்லு, பரவாயில்ல என்றான் குரு. அப்பா எங்களுக்கு கொடுத்த கம்பெனி இப்போ நஷ்டத்தில் போகுது. இவரும் ஒழுங்காக ஆஃபீஸ்க்கு போகிறதில்ல. அதான் அந்த கம்பெனி வித்தரலான்னு இருக்கேண்ணா. குரு உடனே, வித்துட்டு என்ன பண்ணலான்னு பிளான் இருக்குது? கம்பெனி விற்ற காசில் படம் எடுக்கலான்னு சொல்கிறாருண்ணா. வாயை மூடு. ஒழுங்காக பிஸ்னஸை பார்த்துக்க முடியாதவன் எப்படி படம் எடுத்து சம்பாதிக்க போகிறான்? அதுக்கெல்லாம் திறமை வேணும். அது மட்டும் கிடையாது, அது ஒரு சூதாட்டம் என்று கோபமாய் பேசியவன் அதிர்ச்சியாய் பார்த்தான். தங்கையின் முகம் மாறி போனது. அவள் அண்ணனிடம் கோபத்தை காட்ட முடியாமல், அழகம்மா, நான் வந்து 1 மணி நேரம் ஆச்சு, ஒரு காஃபி கொடுக்கணும்னு உனக்கு தெரியாதா என்று சமையலறை பக்கம் பார்த்து கத்தினான். குரு தன் தங்கை தேனுவிடம், கம்பெனியில் லாபமாக வர நான் பார்த்துக்கிறேன், வேறு ஏதாவது பிஸ்னஸ் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், நான் வச்சு தரேன் என்று கூறினான். அடுத்த சில நொடிகளில் காபி தட்டோடு வெளியே வந்தாள் கவிதா. மாமாவின் உடல்நிலை பற்றி விசாரித்து விட்டு வந்தான் பிரபு. அவன் பார்வை கவிதாவை கால் முதல் தலை வரை மேய்ந்தது. யார் தேனிந்த பொண்ணு கேட்டவாறு காபி டம்ளரை எடுத்துக்கொள்ள, இது அழகம்மா பொண்ணு, கிராமத்தில் தனியாக இருக்க முடியாதுன்னு கூட்டிட்டு வந்துட்டா கூடவே என்று கூறி முடித்தாள். கணவனின் பார்வையை உணராமல், காஃபி கொடுத்துட்டல, போலாம், இன்னும் ஏன் நின்றுட்டு இருக்க என்று கடினமான குரலில் குரு கூற முகம் மாறி வேகமாய் உள்ளே மறைந்தாள் கவிதா. இங்கே பாரு தேனு, பொறுப்போடு இருந்தால் தான் பணம் சம்பாதிக்க முடியும்.
கம்பெனியை நானே பார்த்துக்கிறேன், வேறு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லு, பணம் தருகிறேன் என்று கூறிவிட்டு தன் அறையை நோக்கி நடந்தான் குரு. தந்தை சேர்த்து வைத்திருக்கும் ஏகப்பட்ட சொத்துக்கு தானும் தன் தங்கை மட்டுமே சொந்தம் என்று நினைத்து கொண்டிருந்தவள் திடீரென்று டாக்டர் அங்கிள் ஃபோன் செய்து அண்ணன் வரப்போகும் விஷயத்தை சொல்லும் பொழுது அவளால் நம்ப முடியவில்லை. ஆனால் இப்போது அவன் பேசியது அவளால் ஜீரணிக்க முடியாமல் தந்தையிடம் கூறினான். இங்கே பாரு, உன் புருஷன் மட்டும் கம்பெனி ஒழுங்காக கவனிச்சிருந்தா இதே மாதிரி இன்னும் 4-5 கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு பொறுப்பு இல்லாமல் குடிச்சிட்டு ஊரை சுற்றிட்டு இருக்காரு. நானே யோசிக்காமல் தெரியாமல் உன் காதலுக்கு சம்மதம் சொல்லிட்டனோன்னு மூச்சு லேசாய் வாங்க பேசிய தந்தையை கோபத்துடன் பார்த்தார். தோட்டத்தில் பூச்செடிக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்த கவிதா மனதில் ஏன் இந்த குரு எப்போ பார்த்தாலும் கோபமாகவே இருக்காரு, சிரிக்கவே மாட்டானா, அவன் சித்தி இறந்ததுக்கோ அவள் தங்கை கல்யாணத்துக்கு கூட வரலைன்னு அம்மா பலமுறை சொல்லியிருக்காங்களே, பிறகு தந்தை உடல்நலம் பற்றி கருதி திரும்பி வந்ததாக கூறியிருக்காங்க. பொதுவாக இந்த வீட்டில் 10 வேலைக்காரர்கள் இருந்தாலும் 6 மணிக்கெல்லாம் வேலையை முடித்து கொண்டு சென்று விடுவார்கள். மறுநாள் காலை 8 மணிக்குத்தான் வேலைக்கு வருவார்கள். ஆனால் இதில் அழகம்மாள் மட்டும் விதிவிலக்கு. ஏனென்றால் சொந்த பந்தங்கள் எதுவும் இல்லாதவர் தோட்டத்தில் அருகிருக்கும் சிறிய வீட்டில் அவள் தங்கி கொண்டுள்ளார். தோட்டத்தில் புகும் குண்டுமல்லி செடியிலிருந்து பூவை பறித்து குருவின் தாய்ப்படத்திற்கு தினமும் பூமாலை போடணும்னு குருவின் தந்தை சொல்லியிருந்ததால் அங்கு பணிபுரியும் தாத்தா தினமும் அந்த வேலை செய்வார். அன்று அந்த தாத்தா விடுமுறை என்பதால் கவிதா பூவை பறித்து படத்திற்கு போட முடிவெடுத்தார். மேலே இருந்த போட்டோவில் இருந்த பூச்சரத்தை போட எட்டி எட்டி பார்த்துவிட்டு எட்டாமல் போக ஓரமாய் இருந்த சிறிய ஸ்டூலை எடுத்து பூச்சரத்தில் போட முயன்ற கவிதா கீழே விழ பார்த்தாள். அந்த நொடியில் 2 கைகள் அவளை பூமாலையாய் தாங்கி பிடித்தது. அவளை அழைக்கும் விதமாய் மார்போடு சேர்த்து பிடித்திருந்தான். என்னென்னவோ உணர்வுகளை கொட்டி கவிழ்த்தது. தவித்தவாறு கீழே நிற்க முயற்சித்தவளை கீழே நிறுத்தினான். இப்படியெல்லாம் சலனப்படுத்தி என்னை கைக்குள்ளே போட்டுக்க சொல்லி உங்கள் அம்மா சொன்னாங்களா என்று விஷத்தை கக்கும் பாம்பாய் போன்ற அவன் வாயிலிருந்து விழுந்த வார்த்தைகள் கண்டு அதிர்ந்து போனான். சட்டென கண்கள் கலங்கி முகம் சிவந்து போனாள் அவமானத்தில். ஒரு பக்கம் தொங்கிய பூச்சரத்தை சரியாக போட்டுவிட்டு திரும்பினான். நான் எந்த பொண்ணுக்கிட்டே ஏமாற மாட்டேன் என்றவாறு அந்த பார்வையிலும் காட்டியவாறு அவன் சொல்ல அந்த நிமிடமே இந்த பூமிக்குள் புதைந்து விடக்கூடாதா என்று ஏங்கினாள் கவிதா. அம்மா, வேற எங்கேயாவது வேலை தேடி போய் பார்க்கட்டுமா என்று மெதுவாய் தன் தாயிடம் கேட்டாள். ஏம்மா, என்னாச்சு? தேன்மொழி ஏதாவது சொன்னாங்களா, இல்லை சின்னையா ஏதாவது சொன்னாங்களா என்று தன் மகளின் மனதை படித்தவாறு கேட்டாள். வேணாம், விஷயத்தை சொல்லி தாய் மனதை கஷ்டப்படுத்த விரும்பாமல் அதெல்லாம் இல்லைம்மா, சும்மாதான் ஏதேதோ சொல்லி மழுப்பியவாறு சென்றவளை யோசனையாய் பார்த்தாள். தாய் மனதுக்குள் சீக்கிரமாக இவளுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணும், கூழோ கஞ்சியோ குடிச்சிட்டு புருஷன் கூட நிம்மதியாக இருக்கணும், இப்படித்தான் நினைக்க முடிந்தது அழகம்மாவாள். குரு வீட்டிற்கு வந்த அன்றே வீட்டின் நிலைமையை உணர்ந்து கொண்டான். ஒரு குடும்பத்தில் நிர்வாகம் செய்ய பெண் இல்லாவிட்டால் அந்த குடும்பத்தின் நிலை என்னவாகும் என்று அவன் உணர்ந்து கொண்டான். காலையில் அலுவலகத்திற்கு கிளம்பி சென்றால் மாலை வேலையெல்லாம் முடித்துவிட்டு தன் தந்தையிடம் 1/2 மணி நேரம் பேசிவிட்டு தன் அறைக்கு செல்லுவான். தன் தந்தையின் மனதில் இத்தனை வருடமாய் இந்த குற்ற உணர்ச்சிகளை போக்கும் விதத்தில் கலகலப்பாய் ஆஃபீஸில் நடந்த விஷயங்களை மட்டுமல்ல அனைத்து விஷயங்களை பற்றி பகிர்ந்து கொண்டவனாய் திரும்புவான். அன்றும் அப்படித்தான். 7 மணி அளவில் அவர் அறைக்குள் நுழைந்தார். அப்போது தன் தந்தையின் கை கால்களை வெண்ணிற துணியால் அழைத்து துடைத்து கொண்டிருந்தாள் கவிதா. அவளை கண்டதும் சீக்கிரமாக அவள் வேலையை முடித்து, ஐயா, நான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரேன் என்று சொல்லி விடைபெற்றாள். குரு அதிகாரமாக எனக்கு ஒரு காஃபி கொண்டு வா என்று கேட்டான். அன்று நடந்த நிகழ்ச்சியிலிருந்து அவனை முடிந்தளவு பார்க்காமல் ஒதுங்கி தன் வேலையை கவனித்தாள் கவிதா. என்ன சொல்லுவானோ என்ற எண்ணம் படர காஃபியுடன் கதவை தட்டி உள்ளே சென்றார். அறைக்குள் அவனை காணவில்லை. எங்கே போனான்? டீப்பாய் மேலே காஃபியை வைத்துவிட்டு திரும்பியவளின் எதிரே நின்றான் குரு. குளித்து விட்டு வந்தான் போல சோப்பின் வாசம் நாசியை நெருடியது. ஆமாம், ஏன் என்னை பார்த்து பயப்படுற? ஒளிர மாதிரி கூட தெரியுது. நான் உண்மையை சொன்னதுனாலவா? நம்முட்டு சிரிப்புடன் கேட்டவனை புரியாமல் பார்த்தாள். ஏளனமாய் பார்த்தவன், எப்படி உன்னால் இப்படியெல்லாம் நடிக்க முடியுது? கேட்டவரின் பார்வையை உணர்ந்தவளுக்கு கோபமும் அவமானமும் தாக்க விழிகள் சிவந்தன. அதாவது இவனை மயக்கி கைக்குள்ள போட்டு சொத்து சுகத்தை அடைய ஆசைப்படுவதாக உளறுவதை கேட்கையில் வேதனையாய் இருந்தது. பாசமும் பரிவும் காட்டும் மகளை போல அன்பு காட்டும் தந்தை எங்கே? அதற்கு தலைகீழாய் இருக்கும் மகனின் குணம் எங்கே?
இவனிடம் என்ன பேச்சு என்பது போல வேகமாய் விலகி நடந்தவளை கையை பிடித்து இழுத்து நிறுத்தினான். அழுத்தமான அவன் பிடி கையை வலிக்க வைக்க ஏற்கனவே அவன் பேச்சில் கோபத்தில் இருந்தவள் சட்டென மறு கையால் அவனை அறைந்து விட்டாள். இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதவன் பிரமித்து போய் நின்றான். சமையலறைக்குள் நுழைந்தவளால் அழுகை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறான்? அவன் தந்தை மகனை பற்றி உயர்வாய் பேசும்போது இனம் புரியாத சந்தோஷம் அவள் நெஞ்சில் ஏற்பட்டது. பெண் என்றாலே ஏன் இவ்வளவு வெறுக்கிறான்? ஒரு ஆண்மகனை கை நீட்டி அடித்தது தப்பு அப்படின்னு புரியாம குழம்பியவளை குருவின் தந்தை இருமல் சத்தம் செவியை தடவ வேகமாய் அவர் அறைக்குள் சென்றார். தண்ணீர் குடிங்க என்றவர் டம்ளரில் ஊற்றி அவரிடம் நீட்ட அவள் முகத்தை பார்த்தவர் திடுக்கிட்டார். ஏமா அழுகிறையா கேட்க, இல்லையா கண்ணில் தூசி விழுந்துருச்சு, வேற ஒன்றும் இல்லை, எந்த விஷயம்னாலும் என்கிட்ட சொல்லு, தேன்மொழி ஏதாவது திட்டுனாளா இல்லை குரு ஏதாச்சும் சொன்னானா என்று கேட்க, ஐயையோ அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்லலை என்று உண்மையை மறைத்து வெளியில் சிரித்தார். இந்த சிரிப்பு தான் உங்ககிட்ட இவ்வளோ நேரம் இல்லாமல் இருந்துச்சு. இந்த வயசில் உனக்கு எவ்வளோ கஷ்டம், விதியை பாரு, இந்த கிழவனுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியெல்லாம் பேசாதீங்க, எங்கள் அப்பாவா இருந்தா செய்ய மாட்டேனா? மென்மையான குரலில் கூறியவளை பிரமித்து பார்த்தார். குருவுக்கு ஆஃபீஸ் வேலை அதிகமாக இருந்ததா அதிகமாக இருவரும் சந்திக்கும் நேரம் ஏற்படவில்லை. பல நாள் கழித்து குரு ஆஃபீஸ் ஃபைலை பார்த்து கொண்டிருக்கும் தருணத்தில் கவிதா அவன் அருகில் சென்று மன்னிப்பு கேட்டாள். அவன் மறுத்து எதுவும் பேசாமல் எழுந்து தன் அறைக்குள் சென்றான். மறுநாள் கவிதாவின் பிறந்தநாள். கவிதாவின் தாய் தன்னுடைய நூல் சேலையை எடுத்து கொடுத்தாள். உங்கள் அப்பா எனக்கு முதல்ல வாங்கி தந்த சேலை ஒரு தடவை தான் கட்டினேன். உங்கள் அப்பா போன பிறகு அவரோட நினைவாக வச்சுருக்கேன். இதை கட்டிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வா. தாயின் வார்த்தைகள் செவியிலோட இதழில் புன்னகையும் கூடவே தந்தையின் முகம் கூட பார்க்காத பாவி ஆயிட்டனே என்ற வேதனையும் மகாராசியா வாலி என்று தாய் அணைத்து கூறிக்கொண்டாள். பக்கத்தில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று திரும்பி வரும்போது தன் அருகில் வேகமாக கார் ஒன்று நின்றதை பார்த்து பயந்து நின்றாள். காரிலிருந்து தேன்மொழியின் கணவர் பிரபு இறங்கினார். ஹலோ கவிதா, என்ன இந்த பக்கம்? முதல்ல சேலை கட்டியிருக்க போல, ரொம்ப அழகா இருக்க, தேவதர மாதிரி என்று பேசிக்கொண்டே தலையில் இருந்து பாதம் வரை பார்த்தாள். அவன் பார்க்கும் பார்வை அவளுக்கு பிடிக்கவில்லை. ஆனால் சகித்து கொள்ள வேண்டும், என்ன செய்வது, ஏழையாக பிறந்து விட்டாளே. நான் வீட்டுக்கு தான் போகிறேன், வா காரில் ஏறு என்று அழைத்தாள். பரவாயில்ல, நான் நடந்தே வரேன், நீங்கள் போங்க என்று வலுக்கட்டாயமாக புன்னயிக்க முயன்றாள். இதை பார் கவிதா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், வீட்டில் பேச முடியாது, காரில் ஏறி பேசி கொண்டே போகலாம். நான் சொல்ல வர விஷயத்தை கேட்டு துள்ளி குதிப்ப, சந்தோஷத்தில் பரப்ப. அவன் பேச பேச இவளுக்குள் பயம் அதிகரித்து கொண்டே இருந்தது. தன் மகனை மணமுடித்து ஏகப்பட்ட சொத்துக்களை கொடுத்து குருவின் தந்தை, ஆனால் இவன் அனைத்தையும் பொறுப்பில்லாமல் அழித்து விட்டான். அடுத்த பெண்ணிடம் கண்டபடி பேசும் இவனை என்ன செய்வது? இதெல்லாம் இவன் மனைவிக்கு தெரியாதா? அப்படி என்ன பேச போகிறான்? ரோட்டில் அவனோடு பேசவோ நிற்கவோ பிடிக்கவில்லை என்பதால் மௌனமாய் காரில் ஏறிக்கொண்டாள். பிஸ்னஸ் விஷயமா ஒரு நண்பரை ஏர்போர்ட்டில் ரிசீவ் செய்துவிட்டு திரும்பிய குரு பிரபுவும் கவிதாவும் காரில் செல்வது தெரிந்தது. கோபத்தில் கண்கள் சிவந்தது. நேரம் கடக்க ஆரம்பிக்க உள்ளே வந்தான் பிரபு, கூடவே அவளும். ஹலோ பிரபு, அவனை அழைத்தவாறு அவள் பக்கம் திரும்பினார். எங்கே போய் சுற்றிட்டு வர? வீட்டையும் அப்பாவையும் பார்த்துக்கத்தானே உன்னை வேலைக்கு வச்சிருக்கு என்று கடுகடுக்க பேச மனம் வலித்தது. இல்லை, கோவிலுக்கு என்று பேச முயன்றவளை இடை மறுத்தான். சூடா காப்பி எடுத்துட்டு வா என்று அதட்டினான். விழிகளில் எட்டி பார்த்த கண்ணீரை மறைத்தவாறு மௌனமாய் சமையலறைக்குள் நுழைந்தாள். 5 நிமிடத்தில் காப்பி தட்டோடு வெளிப்பட்டார். சரி, நான் வர்றேன் குரு என்று குருவிடம் விடை பெற்று காப்பி டம்ளர் டீப்பாய் மீது வைத்துவிட்டு அவள் பக்கம் திரும்பி பிரபு கஞ்சாடையில் ஏதோ சொல்லியதை குரு கண்டு காணாதது போல் அமர்ந்திருந்தான். கவிதாவிடம் குரு, என்கிட்ட பழிக்கலைன்னு பிரபு கிட்ட உன்னோட வேலையை ட்ரை பண்ணுறியா? அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லை, அவன்கிட்ட எந்த பணமும் இப்போதைக்கு இல்லை. வேகமாக எழுந்து கோபத்துடன் பேசியவனை முறைத்தாள். கவிதா, ஏன் தன்னை தப்பான பார்வையிலே பார்க்கிறான்? முட்டாள்தனமாக உளராதீங்க, ஆத்திரத்தில் படபடத்தான். நானா முட்டாள்? உண்மையை சொன்னால் உடம்பெல்லாம் எரியுதோ என்று கேட்டவனிடம் மறுத்து வாதாட அவள் மனமும் உடலும் இடம் தரவில்லை. ஏற்கனவே பிரபு சொன்ன விஷயத்தில் அதிர்ந்து போயிருந்தால் இப்போ இவ வேற மனம் புண்ணாய் வலித்தது. என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, என் தங்கை வாழ்க்கை குறுக்க வர நான் அனுமதிக்க மாட்டேன். உனக்கு தேவைப்பட்டதை நான் தரேன், அதே சமயம் எனக்கு வேணுங்கிறத நீ கொடு. உங்ககிட்ட இருக்கிற அழகான இளமை,
அவன் பேசியவாறு அவளை தொட முயல கோபத்தில் கைகளை ஓங்கிவிட்டார். குரு கையை பிடித்து கொண்டான். எல்லா நேரத்திலும் நான் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். பேசியவாறு அவளை இழுக்க தடுமாறி விழுந்தவளை இறுக்கி அணைத்து கொண்டான். உடனே அவள் அழுகையை கண்டு திடுக்கிட்டான். அவளை விலகி நிறுத்தினான். என்னாச்சு? படபடுத்தான் அதிர்ந்து. அவன் கேள்விக்கு பதில் பேச முடியாமல் விலகி மறைந்தாள். சில நொடிகள் அசையாமல் நின்றாள். கவிதாவுக்கு இன்று நடந்ததும் நேற்று தேன்மொழி சொன்னதும் நினைக்கையில் வேதனையாக இருந்தது. அப்பா, வர வர அந்த கவிதாவுக்கு ரொம்ப தான் இடம் கொடுக்குறீங்க. வேலைக்காரி மாதிரியா நடந்துக்கிறா? கோபமாய் பேசிய மகளை ஏறிட்டார். யாரை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும். அன்பா நடந்துக்கிறவங்க கிட்ட அன்பா மட்டும்தான் நடந்துக்க முடியும். அமைதியாய் சொல்ல, நீங்க பேசுறத பார்த்தா நாங்க உங்க மேல பாசமா இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கு என்று படபடத்தார். யார் யார் எப்படிப்பட்டவங்கன்னு அவங்க மனசாட்சிக்கு தெரியும் என்று குருவின் தந்தை கூறினார். இவர்களுக்குள் நடக்கும் விவாதம் தெரியாமல் மாத்திரை கொடுக்க அறைக்குள் வந்தாள் கவிதா. கவிதாவை பார்த்ததும் தேன்மொழி ஏதோ எதிரியை பார்ப்பது போல பார்த்தாள். வேண்டாம், இனியும் இங்க இருப்பது நல்லதல்ல. அவனுக்கு தன் மீது தப்பான எண்ணம் வந்துவிட்டது. மேலும் பிரச்சனை பெருசாகவும் வேறு எங்கேயாவது வேலை தேடிக்க வேண்டியதா என்று நினைத்தாள். உடனடியாக செயல்படுத்தும்படி இருந்தது தேன்மொழி செய்த காரியம். ஜானுக்கு குருவை மிகவும் பிடித்திருந்தது. தேன்மொழியை சிநேகிதம் பிடித்து கொண்டு அடிக்கடி குருவை சந்திப்பதற்கு வீட்டிற்கு வந்தார். ஆனால் குரு ஜானுக்கு ஒரு ஹாய் ஹலோ அதோடு நிறுத்தி விடுவான். எப்படியாவது குருவிடம் தன் காதலை கூற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இன்று வந்திருந்தாள். அவனை எதிர்பார்த்து கொண்டு வாசலை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது தேன்மொழி கவிதாவை கூப்பிட்டு காஃபி எடுத்துட்டு வா என்று அதட்டினான். கவிதாவின் அழகை கண்டு ஜானுவுக்கு திகைப்பாக இருந்தது. ஒரு பழைய புடவையில் இவ்வளோ அழகா இருக்காளே என்று திகைத்தாள். காப்பி தட்டை நீட்டியும் போது விரல்களில் வைர மோதிரத்தை பார்த்து தேன்மொழி அதிர்ச்சி அடைந்தாள். இது அப்பா பத்திரப்படுத்தி வைத்திருந்த வைர மோதிரமாச்சே. அவருடைய முதல் மனைவி ஆசை பரிசு. எந்த நகையை வேணா எடுத்துட்டு போயிட்டுக்கோங்க, ஆனா இதை மட்டும் தொடாதீங்கன்னு அப்பா அடிக்கடி சொல்லுவாரே. இது எப்படி இவ கையில வந்துச்சு என்று சிந்தித்து கொண்டே, இது அப்பாவோட மோதிரமாச்சே, உன் கையில எப்படி? அவர் தூங்கும் போது பீரோவை திறந்து எடுத்துட்டியா? அப்பவே எனக்கு தெரியும். படப்படுத்தவாறு வார்த்தைகளில் நெருப்பாய் கொட்டி தீர்த்தார். இல்லை, இன்னைக்கு என்னோட பிறந்தநாள். என்னை ஆசீர்வாதம் பண்ணி பிறந்தநாள் பரிசா கொடுத்தார். இதை என்ன நம்ப சொல்றியா? என் மனம் குளிர வாழ்த்தியவாறு அந்த பீரோவை திறந்து சிறிய தங்கப்பெட்டியிற்கு எடுத்துட்டு வாமா என்றவாறு தலையணையில் அடியில் இருந்த சாவி எடுத்து நீட்டினான். ஐயா, எனக்கு இதெல்லாம் வேணாம், உங்கள் வாழ்த்துக்களே போதும் என்று மறுத்தார். இதை கொடுக்கறதுனால என் சொத்து ஒன்றும் அழிஞ்சிட போகிறதில்ல. அடிக்கடி நீ என்னைய அப்பாவா பார்க்குறேன்னு சொல்லுவேல்ல, இந்தா அப்பா கொடுக்குற பரிசா, நீ இதை ஏற்றுக்கோ என்று கொடுத்தார். இல்லை, அது மேலும் தயங்கியவரின் கையை பற்றி உள்ளங்கையில் மோதிரத்தை வைத்து மூடினான். சரி, என் விருப்பத்துக்காக இன்னைக்கு மட்டும் போட்டுட்டு நாளைக்கு கழட்டி கொடுத்துரு, சரியா என்று புன்னகைத்தவரிடம் தலையை அசைத்தார். அடி பாவி, இதெல்லாம் நீ என்னை நம்ப சொல்றியா? திருட்டு கழுத, தங்க இடம் கொடுத்து சாப்பாடு போட்டா உண்ட வீட்டில் கை வைக்க போறையே. கவிதாவை அறைவதற்கு தேன்மொழி கையை ஓங்கும் தருணத்தில் குரு கையை பிடித்தான். அறிவு இருக்கா உனக்கு? அப்படி என்ன செய்தான்னு அவளை அடிக்க போற? முகம் சிவக்க கோபத்தை அடக்க முடியாமல் கோபமாக கேட்டான். இந்த நிமிடம் தன் உயிர் பிரிந்துவிடக் கூடாதா? எத்தனை பெரிய அவமானம்! அடுத்தவர் மத்தியில் அழுகியோடு விலகியவளை கையை பிடித்து நிறுத்தினான். நில் கவிதா என்று அதட்டினான். முதல் முறையா அவன் உதட்டுல அவள் பெயர். அந்த சூழ்நிலை நினைக்காமல் இருக்க முடியவில்லை அவளால். உண்மை தெரியாமல் பேசாதண்ணா, எனக்கு எல்லாம் தெரியும். நான் ரூமுக்குள்ளே உட்காந்து எல்லாத்தையும் கேட்க தான் செஞ்சேன். வேலைக்காரிக்காக உங்கள் தங்கையை ஏன் திட்டுறீங்க என்று ஜானு மெதுவாய் கேட்க, இது எங்கள் குடும்ப விஷயம், நீங்கள் தலையிடாதீங்க ப்ளீஸ் என்றான். கவிதா பற்றி எனக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி நகை பணத்துக்கெல்லாம் அலையிறவங்களும் ஆசைப்படுறவங்களும் இல்லை. ஏன்னா அவளோட குணமே தங்கம்தான். கவிதாவின் நிலையை பார்க்க பார்க்க உள்ளம் கொதித்தது. அனைத்து ஆறுதல் சொல்ல மனம் பதைத்தாலும் சூழ்நிலை கருதி கட்டுப்படுத்தினான் தன் உணர்வுகளை. வெரி வெரி சாரி கவிதா. கண்களின் மென்மையை தாங்கியவாறு அவள் பக்கம் திரும்பி கூற பொங்கிய அழுகை அடக்கியவாறு மறைந்தாள். குலுங்கி அழுது கொண்டிருந்த அவளை தொட்டு திருப்பினான். இனியும் இங்க இருக்க நீ விரும்ப மாட்ட. இன்னும் ஒரு வாரம் பொறுத்துக்கோ. நானே ஒரு நல்ல வேலையா ஏற்பாடு பண்றேன். ப்ளீஸ் கவிதா. தேனில் நடந்துகிட்ட விதத்துக்காக நான் வெக்கப்படுறேன். ப்ளீஸ் தழுதழுப்பாய் கூறிய அவனிடம் எதுவும் பேச முடியாமல் தலையாட்டினான்.
அப்புறம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்றவாறு அவள் கையை பற்றி உதட்டை பதித்து சொல்ல திகைத்து நின்றாள் அவள் செய்கையில். 2 நாட்களாக உடல்நிலை சரியில்லாததால் கவிதாவின் தாயார் அழகம்மாள் வேலைக்கு வரவில்லை. அதனால் இங்கு நடந்த எதுவும் அழகம்மாளுக்கு தெரியாது. அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடியே இந்த வீட்டை விட்டு போகணும். ஆனால் எங்கே போகிறது? முதல்ல ஒரு வேலை தேடிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சு கொண்டிருந்தவளின் நினைவில் குருவின் சிரித்த முகம் நின்றது. மனம் புண்ணாய் வலித்தது. அவளுக்கே தெரியவில்லை எந்த நிமிடம் அவளை மனதில் நிறைத்தாள் என்று. ஒரு பெரிய மருத்துவமனை முன் ஆட்டோவில் இறங்கினாள் கவிதா. ரிசப்ஷனிஸ்ட் அழகான ஆங்கிலத்தில் அவளிடம் என்ன வேண்டும் என கேட்க, டாக்டர் வேலாயுதத்தை பார்க்கணும் ப்ளீஸ் என்றாள். அப்பாயின்மெண்ட் இருக்கா? இல்லை, ஆனால் கவிதா வந்திருக்கேன்னு சொன்னால் கூப்பிடுவார். இதோ அவரோட விசிட்டிங் கார்டு என்று நீட்டினான். வீட்டில் குருவின் தந்தை கவனிக்கும் போது உனக்கு ஏதாவது அவசர தேவைனா ஃபோன் பண்ணு அப்படின்னு விசிட்டிங் கார்டு கொடுத்திருந்தது அவளுக்கு உதவியது. வணக்கம் டாக்டர் என்று புன்னகையோடு கூறியவளை ஆச்சரியமாய் ஏறிட்டார். வா கவிதா, ஆச்சரியமா இருக்கே, உட்காரு என்றவாறு எழுந்து வந்தார். ஏதாவது முக்கியமான விஷயமா என்று கேட்டார். ஆமாங்கிள் என்றவாறு முதுகை காட்டி அமர்ந்திருந்தவனை தயக்கமாய் பார்த்தார். அவங்க போனதும் வர்றேன், வெளியில் வெயிட் பண்ணுறேன் என்றவர் வெளியே செல்ல முயற்சித்தார். நீ வந்த விஷயத்தை பேசு, நான் வெளியே இருக்கேன். முகம் காட்டி எழுந்தவனை கண்டு அதிர்ந்து போனால் அவள் குருவை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அப்புறம் குரு, ஃபிசியோதெரபிஸ்ட்டை வர வேண்டும் என்று சொல்லிட்டேன். முன்னை விட அப்பாவுக்கு இப்போ நல்லா மாற்றம் இருக்குது, கையை பிடிச்சி நடக்கிறாரு. ஓ, அவரோட அப்பாவோட உடல்நிலை பற்றி விசாரிக்க வந்திருக்கான் போல என்ற எண்ணம் அவள் மனதில் தோன்றியது. மேலும் அவரிடம் பேசிக்கொண்டு வெளியேறினான். அப்பாடா, எப்படி அவன் முன்னாடி இதை பற்றி கேட்குறதுன்னு நினைத்தேன். இந்த ஹாஸ்பிட்டலில் ஏதாவது வேலை இருந்தால் போட்டு கொடுங்களேன் என்று ஒரு வழியாக தன் கேட்க வந்த விஷயத்தை கேட்டு முடித்தார். ஏமா இந்த முடிவு? வீட்டில் எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள் என்று முழுங்கினார். சரி, நான் ஒரு வேலையாக மும்பை வரைக்கும் போகிறேன், போயிட்டு வந்ததுக்கப்புறம் உனக்கு வேலை போட்டு தரேன் என்று டாக்டர் கூறியதை கேட்டு அதிக மகிழ்ச்சி அடைந்தான். நான் கிளம்புறேன் என்றவரிடம் ஒரு நிமிஷம் இருமா என்றவாறு குரு உள்ளே வரலாம் என குரல் கொடுக்க கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான். நீ வீட்டுக்கு தானே போகிற? கவிதா உன் வீட்டில் விட்டு விட முடியுமா? உனக்கு வெளியே வேலை இருக்கா என்று கேட்டார். இல்லைங்கிள், நான் வீட்டுக்கு தான் போகிறேன். வீணா எதுக்கு வெயிலில் போகணும் என்று அனுசரணையாய் பேச, நான் ஆட்டோவில் போயிடுறேன், உங்களுக்கு எதுக்கு சிரமம் என்று மெல்லிய குரலில் முணுமுணுத்தாள். இதில் எனக்கு என்ன சிரமம்? நான் என்ன உன்னை தூக்கிட்டா போக போகிறேன்? கார் தானே உன்னை கூட்டிகிட்டு போக போகுது என்று கிண்டலாய் பதிலளித்தாள். கார் பக்கத்தில் தயங்கி நின்றவளை புரியாமல் ஏறிட்டான். என்னாச்சு? உங்கள் கூட வர்ற அளவுக்கு தகுதி எனக்கு இல்லை என்று கூறியவுடன் ஷட்டாப் என்று அவன் கத்திவிட்டான். இப்போ என்ன சொல்லிவிட்டாள்? உண்மையைத்தானே சொன்னாள். ஏன் இத்தனை கோபம்? ப்ளீஸ், எல்லாரும் பார்க்குற மாதிரி நடந்துக்க வேணான்னு நினைக்கிறேன். முன் கதவை திறந்து விட்டான். தயக்கமாய் ஏறிக்கொண்டாள். கார் வேகமாக நகர்ந்து ஒரு பெரிய துணிக்கடை முன் நின்றது. கொஞ்சம் சேலைகளும் விலை உயர்ந்த சுடிதார்களும் எடுத்தான். ஓ, தங்கைக்கு துணி எடுக்க போறான் போல என்று நினைத்து கொண்டு பின்தொடர்ந்தார். கடை முதலாளியிடம் பில்லை செட்டில் பண்ணியவாறு அவரிடம் சகஜமாய் பேசி சீர்க்க விழிகள் விரிய அந்த சிரிப்பு தரும் அவன் முக அழகையும் கம்பீர தோற்றத்தையும் பார்த்து ரசிக்க, போலாமா? அவன் குரல் அழைக்க முகம் சிவக்க தலை குனிந்தவாறு தலையாட்டினான். ஜவுளி பெட்டிகளை பின் சீட்டில் போட்டவாறு அதே சமயம் எரிக்கும் விழிகளால் அவர்களை பார்த்தாள் தேன்மொழி. இந்த அளவு ஆகிப்போச்சா என்ற மனசுக்குள் கூறிக்கொண்டார். உங்க அம்மா உடம்பு பரவாயில்லையா என்று குரு கேட்க, பரவாயில்லை என்றது போல முணுமுணுத்தாள். என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா என்று பட்டென கேட்ட வார்த்தை புரியாமல் ஏறிட்டாள். இல்லை, டாக்டர் அங்கிள் கிட்ட வேலை கேட்ட விஷயத்த சொல்கிறேன். நான் ஒன்றும் நீங்கள் பேசியதை கேட்கல. இதமாய் பேசினான். இதுக்கு என்ன பதில் சொல்வது என்று நினைத்தவாறு, உங்களுக்கு எதுக்கு சிரமம் என்று தயங்கியவாறு சொல்ல அவன் முகம் சுருங்கியது. அதற்கு பிறகு அவன் எதுவும் பேசவில்லை. காரை விட்டு இறங்கி நடந்த அவளை அழைத்தாள். திரும்பி என்ன என்பது போல பார்த்தவுடன் ஜவுளி அடங்கிய பெட்டியை அவளிடம் நீட்டினான். என்கிட்ட எதுக்கு? உங்கள் தங்கைக்கு தானே வாங்கினீங்க என்று கேட்டாள். நான் அப்படி சொன்னனா? நான் உனக்கு தான் வாங்கினேன், இந்தா வாங்கிக்கோ என்று கொடுத்தான். உன் தங்கை அடித்ததுக்கு பரிகாரமா என்று கேட்க அவன் கோபத்தை ஸ்டாப் இட் என்று முகம் சுருங்க விழிகள் கோபத்தை வெளிப்படுத்த சில நொடிகளில் அவன் முகம் மாறிப்போனது.
இவ்வளவு கேவலமா என்னை எடை போட்டிருக்கியா என்று கேட்டவாறு ஜவுளி அடங்கிய துணிப்பெட்டியை காரின் பின் சீட்டில் வீசி அடித்து வீட்டுக்குள் நுழைந்தான். அப்பா, நான் சொன்னதை கேட்குறீங்களா என்று தேன்மொழி அறைக்குள் நுழைந்தார். என்ன என்றவாறு மகளை பார்க்க நடந்த விஷயத்தை கூற, இதுக்கா இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ற என்று சாதாரணமாக கேட்டார். அவளோ சின்ன பொண்ணு தானே, வீட்டுக்கு வந்ததுலேருந்து 4-5 ட்ரெஸ்ஸாக மாற்றி மாற்றி போட்டுட்ருக்கா, அதுக்காக அவன் வாங்கி கொடுத்துருப்பான், இதில் என்ன இருக்குது என்று கேட்டார். பேசி கொண்டிருக்கும் போதே அறைக்குள் நுழைந்தார் குரு. என்ன, என் பேர் அடிபடுது என்று கேட்க, பாவம்பா, அந்த கவிதா பொண்ணு கிராமத்திலிருந்து வந்தவ, வெளியே எங்கேயாச்சும் அழைச்சிட்டு போக சொல்லிட்டு இருக்கேன் தேனுவை என்று பேச்சை மாற்றினான். சாயங்காலம் ஆஃபீஸிலிருந்து வந்து அழைச்சிட்டு போகிறேன்ப்பா என்றவாறு அவரின் உடல்நிலை ஆஃபீஸ் பற்றி கூறிவிட்டு அறையை விட்டு வெளியே சென்றான். தேனுமா, உன்னை அடிச்சிட்டாங்களாமே, ஏன் என்கிட்ட சொல்லலை என்று வேதனையாய் தாய் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, தெரியாமல் அவங்க மேலே காஃபியை ஊற்றிட்டேன், அதனால அடிச்சிட்டாங்க. எனக்கு ஒரு அக்கா இருந்திருந்தா நான் இப்படி கோவப்படுவானா என்று சமாதானமாக பேசினாள். நம்ம வேற எங்கேயாச்சும் வேலைக்கு போகலாமா என்று தாய் மகளிடம் கேட்கும்போது, நீ ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம வேற வேலைக்கு வேற வீட்டுக்கு போக போகிறோம். நான் டாக்டர் அங்கிள் கிட்ட ஹாஸ்பிட்டலில் போய் பேசினேன், எனக்கு வேலை தரேன்னு சொல்லிட்டாரு, நீ கவலைப்படாதம்மா என்று தாயை சமாதானம் செய்தார். நல்ல மனுஷங்கிட்ட தன் மகள் வாழ்வு சிறப்பாய் அமையணும்னு வேண்டிக்கிட்டு எப்போதும் போல வேலையை செய்ய ஆரம்பித்தாள். சேலை பழசா இருந்தாலும் அவள் கட்டியதில் அவள் அழகு சேலைக்கு வந்ததோ என நினைக்க தோன்றியது குருவுக்கு. குரு பார்த்த பெண்கள் எல்லோரும் ரோஸ் பவுடரும் தூக்கி அடிக்கும் மேக்கப்போடு அங்கம் தெரிய உடுத்தியிருக்கும் துணிமணிகளோடு தான் பார்த்திருக்கிறான். ஆனால் இவள் பாவடை தாவணியில் மஞ்சள் குளித்த முகமும் அமைதியான தோற்றமும் அவனை கவர்ந்து இழுத்தது. தன் தந்தையை கவனித்துக் கொள்வதில் காட்டும் அன்பும் கருணையும், பணத்துக்காக மானத்தை இழக்க விரும்பாத குணமும், அவளுடைய முதலாளி எங்கிருந்தாலும் தப்பாய் அவனை தொட்டது எதிர்த்து அடித்த அவளுடைய தைரியமும் இவனுக்கு ரொம்ப பிடித்திருந்தது. தேன் அவளை அறைந்தபோதுதான் கவிதா மீது இருந்த காதலை உணர்ந்தான். தன்னை அடித்தது போல வழியில் துடித்தான். கவிதாவை தன் மார்பில் பொதித்து அணைத்து ஆறுதல் சொல்ல மனம் துடித்தது. தன் காதலை எப்படி சொல்வது, ஏற்றுக்கொள்வாளா என்ற எண்ணம் அவன் மனதுக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. பிடிவாதமாய் வேறு வேலை தேடிக்கொண்டு போகும் முன் தன் காதலை சொல்லி இந்த வீட்டில் மகாராணி போல வைத்து கொள்ளணுன்ற ஆசை அலைப்பாய்ந்தது. இரவு முழுவதும் தூக்கமில்லாமல் இருந்தான் குரு. ஆஃபீஸிலிருந்து வீட்டுக்குள் நுழைந்த குரு, கவிதா சீக்கிரம் கிளம்பு, வெளியே போகணும், நான் குளிச்சுட்டு வரேன் என்று சொல்லியவாறு மாடிப்படி ஏறிய குரு, 1 நிமிஷம் என்றார். இது என்ன பொண்டாட்டியிடம் சொல்வது போல அதிகாரமாய் கூறுகிறான் என்று நினைத்தவாறு, எனக்கு வேலை இருக்கு என்று சமையலறையிலிருந்து முணுமுணுத்தான். நான் வரவில்லை என்று கோபத்தில் கூறினான். நீ மட்டும் இங்கே வேலை செய்யலை, அதுவும் நான் கூப்பிட்டது ஒரு வேலைக்காக மட்டும்தான். அவன் கூட வெளியே செல்லும் சந்தோஷத்தில் இருந்தாலும் சந்தோஷப்பட முடியாமல் குழம்பி போனவளை பிரபுவின் குரல் அழைத்தது. ஹலோ கவிதா, என்ன பண்ணுற? வர வர உன் அளவு கூடிக்கிட்டே போகுதே, படம் எடுக்கிற வேலையில் உன்னை அடிக்கடி வந்து பார்க்க முடியல, இந்த மாடல் ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ, என் கூட கிளம்பி வா என்று கூப்பிட்டான். நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேன் எனக்கு இதெல்லாம் இஷ்டம் இல்லைன்னு என்று கோபத்தை கட்டுப்படுத்தி அமைதியாக பேசினான். இந்த வாய்ப்பு கிடைக்காதான்னு ஏங்குறவங்க எத்தனையோ பேர், ஆனால் என் கூட பட வேலையில் ஈடுபடுறவங்களுக்கு உன்னைய அறிமுகப்படுத்தணும் நல்ல வாய்ப்பு கவிதா என்று அவளை தொட வருவது போல நீண்டது அவனது கைகள். பின்னோக்கி நகர்ந்த கவிதா இந்த காட்சியை கண்ட தேன் கொதித்து போனாள். ஆத்திரமாய் வார்த்தைகளை கொட்ட ஆரம்பித்தாள். அடிப்பாவி, என் அண்ணனை வளைச்சு போட்டது பத்தலையா, இவரையும் வளைச்சு போட்டுக்கிட்டேயா? கணவன் பக்கம் திரும்பியவள், ஓ, துணிமணி வாங்கி கொடுக்குற அளவுக்கு ஆயிட்டாளா? என் அண்ணன் வாங்கி கொடுத்தது பத்தலைன்னு இந்த அழகை காட்டி ஆண்கள் எல்லாரும் வளைச்சு போட்டு பணம் சம்பாதிச்சு ஆசைப்படுறியா என்று கோபத்தில் வார்த்தைகளை கொட்டி தீர்த்தார். ஸ்டாப் தேனு! வெளிவந்த குரு ஆவேசமாய் கத்தினான். உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஆத்திரமாய் பேச விழிகள் அருவியாய் கொட்ட அதிர்ச்சியில் நின்றாள் கவிதா. அண்ணா, இவ செஞ்ச காரியத்தை பார்த்தீங்களா? கண்ணீர் வராத கண்ணை கசக்கி புலம்பினாள். வெளியே போடி, உங்கள் அம்மாவையும் கூட்டிக்கிட்டு உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுற, உன்னையெல்லாம் 1 நிமிஷம் கூட வீட்டில் வைக்கக்கூடாது என்று கவிதாவை பிடித்து தள்ள முயற்சிக்க, ஸ்டாப் இட் தேனு என்று அதட்டினான் குரு. வேலைக்காரர் ஒருவர் உதவியோடு நடைபழகி கொண்டிருந்த குருவின் தந்தை நடக்கும் விஷயம் புரியாமல் நின்று கொண்டிருந்தான். ஆனால் கவிதாவின் அழுகை தோற்றத்தை கோபத்தை வரவழைத்தது.
கவிதா நில்லு என்று குரு அழைக்க காதில் வாங்காமல் அழுகையோடு ஓடியவளை தடுத்து நிறுத்தியது. பக்கத்து வீட்டில் இருக்கும் முத்துக்குமார், கவிதாக்கா உங்கள் அம்மா மார்க்கெட் போயிட்டு வர வழியில் வேன் மோதிடுச்சு, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு ஃபோன் பண்ண நம்பர் தெரியல, அதான் நேரில் வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு வந்தேன். எந்த ஹாஸ்பிட்டல் என்று கேட்டவாறு குரு காரில் ஏறி, கவிதா யோசிக்க நேரமில்ல ப்ளீஸ் என்று கூறி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான். மருத்துவமனை போகும் வழியில் குரு கவிதாவுக்கு ஆறுதல் கூறினான். ஆனால் எதுவுமே கவிதாவின் காதில் விழுகவில்லை. அழாத கவிதா, பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது என்று கூறினான். ஆறுதலை கேட்கும் நிலையில் அவள் இல்லை. தலையில் பலத்த அடிபட்டிருக்கு, உடனே ஆப்ரேஷன் பண்ணணும், ரத்தம் நிறையா போயிருக்கு. நெகட்டிவ். இந்த ரத்தம் ஹாஸ்பிட்டல் இல்லை, வேறு இடத்துல கேட்கணும். டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ஆப்ரேஷன் பண்ணுங்க. எனக்கும் நெகட்டிவ் தான். அப்படியா, உள்ள வாங்க. டாக்டர் பின்தொடர்ந்தான் குரு. ஆனால் எதற்கும் பலனளிக்காமல் மகளை தன்னந்தனியாக விட்டு சென்றாள் அழகம்மாள். கூட இருந்து கடைசி காரியங்கள் எல்லாம் கவனித்து கொண்டான் குரு. விஷயத்தை கேள்விப்பட்ட ஜானு அன்று வீட்டுக்கு வந்தாள். என்னவோ தன் தாய் இருந்தது போல இவ்வளவு சோகம் ஏன் என்று குருவிடம் கேட்டாள். குரு ஜானியிடம் கோபமாக, நான் கவிதாவை விரும்புகிறேன், அவளை தான் கல்யாணம் செய்துக்க போகிறேன் அமைதியாய் குரு சொல்ல, வாட் என்று அதிர்ந்தாள் ஜானு. அவள் ஒரு வேலைக்காரி தான், உங்கள் வசதி அந்தஸ்து படிப்பு இதெல்லாம் அவள் தகுதியானவர் அல்ல. ப்ளீஸ் குரு, நல்லா யோசிச்சு பாருங்க என்று பேசினான். நீ சொன்ன படிப்பு அந்தஸ்து வசதி இது எல்லாமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவள் குணத்துக்கும் பொறுமைக்கும் இந்த உலகத்தில் ஈடு எதுவுமே இல்லை. நீங்கள் வாழ போகிற வாழ்க்கை நல்லாவே இருக்காது என்று சாபம் விட்டு வெளியே சென்றாள். எதிரில் வெளியே செல்லும்போது கவிதா வீட்டில் உள்ளே வந்தாள். அவளை ஜானு தன் கண் கோபத்தால் எரித்தாள். நடந்ததை நினச்சிட்டு வருத்தப்படாத, நாங்கள்லாம் இருக்கோம் என்று குருவின் தந்தை ஆறுதலாய் பேசினான். இந்த பால் டம்ளரை வாங்கிக்கோ, இதை குடி என்று கூறினார். எனக்கு பிடிக்கலை என்று தயக்கமாய் கூறியவளை, மாமான்னு சொல்லு, ஒன்றும் தப்பு இல்லை என்று மெதுவாய் புன்னகைத்தவாறு, நீ சாப்பிடலைனா நான் குருவை வர சொல்ல போகிறேன் என்றவாறு மகனை அழைக்க, கொடுங்க என்று வாங்கி கொண்டார். குழந்தையை சாப்பாடு ஊட்டுவதைப் போல சிரிப்பும் கதையும் கூறி கொஞ்சலாக பேசி சாப்பிட வைத்தார். ஆனால் எத்தனை நாளைக்கு இந்த நிலைமை? தேனுடன் பிரபு அனைத்தையும் கூறினாலும் தேனின் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. கவிதா வீட்டை விட்டு செல்வது என்று முடிவெடுத்தார். ஆனால் எங்கே செல்வது, யாரை தெரியும், இந்த ஊரில் எங்கே போவது என்று யோசித்து அந்த முடிவை எடுத்தாள். ஃபோன் அடித்தவுடன் எடுத்தாள் தேனு. எதிர்முனையில் அவள் தங்கை கனிமொழி பேசினாள். முதலில் தங்கை பற்றி விசாரித்துவிட்டு பின்பு வீட்டில் நடந்த அனைத்தையும் கூறத் தொடங்கினாள். தேனு, எனக்கு எல்லாம் தெரியும் என்றவர் பேச்சை நிறுத்த, உனக்கு எப்படி தெரியும் என்று ஆச்சரியமாய் கேட்டாள் தேனு. என்னை அண்ணன் வாரத்துக்கு ஒரு முறை பார்த்துட்டு படிப்பை பற்றி விசாரிச்சுட்டு எனக்கு தேவையானதை வாங்கி கொடுத்துட்டு போவார். இந்த மாதிரி அண்ணன் கிடைக்க நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் தெரியுமா? அண்ணன் ஆசைப்படுற பொண்ணை திருமணம் செய்து வைக்கலாமா என்று கேட்க, நீ நினைக்கிற மாதிரி இது அண்ணன் சொல்லலை, டாக்டர் அங்கிள் தான் கால் பண்ணி என்கிட்ட சொன்னார். அவள் வேலைக்காரி, நம்ம அந்தஸ்து வேற என்று தேனு சொல்லி முடிக்கும் முன்பே, ஓ அப்போ நம்மம்மா எப்படி என்று கனிமொழி கேட்க மௌனமாய் இருந்தாள் தேனு. அவங்களும் வேலைக்காரி தான். நம்ம அப்பா திருமணம் செஞ்சனால தான் இன்னைக்கு நீயும் நானும் இவ்வளவு பெரிய குடும்பத்தில் வாழ்கிறோம். இல்லைன்னா நம்மளும் வேலைக்காரியோட பொண்ணு தான். நம்ம அப்பா நம்மளுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் செஞ்சார். ஏன் நீ ஆசைப்பட்ட திருமணத்தை கூட நடத்தி வச்சார். நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு அவர் கஷ்டப்பட்ட சொத்தெல்லாம் உனக்கு கொடுத்தாரு. ஆனால் உன் புருஷன் எல்லாத்தையும் அழிச்சிட்டான். நம்ம சொத்து சொந்த பந்தம் எதுவும் வேணான்னு கோவிச்சிட்டு போன குரு அண்ணா திரும்ப வந்ததுக்கு காரணமே சொத்து கிடையாது, அப்பா மேலே பச்சை பாசம். ஆனால் நீ உன்னெல்லாம் அக்கான்னு சொல்லவே அசிங்கமாக இருக்குது. நீண்ட நேரம் சோஃபாவில் அப்படியே அமர்ந்திருந்தாள் தேன்மொழி. தன் தங்கை சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து பார்த்தாள். அவர் சொன்னதும் சரிதானே, தப்பொன்றும் இல்லையே. உடனே அண்ணனையும் கவிதாவையும் பார்த்து மன்னிப்பு கேட்கணும். தாய் இறந்த பிறகு மிகவும் வருத்தத்துடன் இருந்த கவிதா ஒரு வாரத்தில் மெல்லிந்த தேக்கத்துடன் காணப்பட்டாள். வீட்டை விட்டு சென்று விடலாம் என்று யோசித்து கொண்டிருந்தாள். கண்டிப்பாக நம்ம வீட்டை விட்டு போகிறோம் அப்படின்னா குருவும் குருவோட தந்தையும் விட மாட்டாங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடி கடிதம் எழுதி வச்சு விட்டு சென்று விடலாம் என்று முடிவெடுத்தாள். எங்கே செல்வது என்று தெரியாமல் தன் சொந்த ஊருக்கே சென்றாள். அங்கு அவர் ஊரில் இருந்த பண்ணையார் வீட்டில் வேலைக்கு சேர்ந்தாள். கவிதா, உன்னை பார்க்க பட்டணத்திலேருந்து வந்திருக்காங்க, சீக்கிரமா வா என்று பண்ணையார் மனைவி அழைக்க
யார் என்றவாறு தன் தூக்கி வைத்திருந்த தண்ணீர் குடத்தை கீழே இறக்கிவிட்டு வந்தார். அவளை அந்த கோலத்தில் பார்த்த குருவின் நெஞ்சம் பதறியது. ஆனால் வெளிக்காட்டாமல் அமைதியாய் அமர்ந்திருந்தான். கவிதாவின் அருகில் சென்ற தேன்மொழி, என்னைய மன்னிச்சுடு கவிதா, எவ்வளவோ தப்பு பண்ணிட்டேன் உன் விஷயத்தில், ப்ளீஸ் விழிகள் கசிய பேசினான். சேச்சா, நீங்கள் என்ன தப்பு செஞ்சீங்க என்று கூறி கவிதாவை அணைத்து கொண்டாள் தேன்மொழி. குரு கவிதாவிடம், நீ இத்தனை அவசரக்காரியாக இருப்பேன்னு நினைக்கவே இல்லை என்று கோபமாக பேசினான். ஒன்றும் பேசாமல் இருந்தால் என்ன அர்த்தம், கிளம்பு என்று அழுத்தமாய் பேசியவனிடம் எங்கே என்று கேட்டாள் கவிதா. விளையாடுறியா இல்லை நானே சொல்லணும்னு எதிர்பார்க்குறியா? சரி, நானே சொல்கிறேன். எனக்கு ஒன்றை ரொம்ப பிடிச்சிருக்கு கவிதா. நான் ஒன்றை விரும்புகிறேன். உன்னை தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். உடனே சற்றும் யோசிக்காமல் கவிதா, அதுக்கு நான் தகுதியானவர் கிடையாது. எந்த விதத்திலும் உங்களுக்கு சமமானவள் நான் இல்லை என்று தன் காதலை மறைத்து வார்த்தைகளை வெளிப்படுத்தினான். தன் தாய்க்கு இரத்தம் கொடுத்து மகனாய் கொல்லி வைத்தவன் தன் மனம் விரும்பும் காதலன். ஆனால் மேலே நினைக்க முடியாமல் விழிகள் கசிய முகத்தை திருப்பிக் கொண்டாள். ஸ்டாப் இட் என்று கோபத்துடன் முகம் சிவக்க அவளை விலக்கி வேகமாய் நடக்க துவங்க உயிரே விலகியது போல துடித்து சற்றும் அவளை அறியாமல், நானும் உங்களை விரும்புகிறேன் குரு என்று அழுகையோடு அவள் குரல் செவியை தொட அப்படியே அசையாமல் நின்றாள். ஓடிப்போய் அவனை கட்டிக்கொள்ள ஒரு நொடி கருதியவன் மறுகணம் இறுக்கி அணைத்து கொண்டான். பின்னாடி இருந்து மக்கு என்று கனைக்கும் குரல் கேட்டு சற்றென்று இருவரும் விலகி நின்றனர். சற்று தொலைவில் குருவின் தந்தையும் தேன்மொழியும் நின்றனர். இதை போட்டுட்டு கூட்டிட்டு வாடா என் மருமகளை என்று வைர மோதிரத்தை குருவின் தந்தை நீட்ட, இந்த மோதிரத்துக்கு தானே அன்னைக்கு தேனு பேசினா என்று நினைவில் வர, பழசெல்லாம் மறந்துருங்க நீ என்று தேனு மனதை படித்தது போல கூறினார். அனைவரின் மத்தியில் அந்த மோதிரத்தை திருமணத்தின் அச்சாணையாய் கையில் போட்டு கூட்டி சென்றான்.